பிதாவே, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த புதிய நாளில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் உம்மை ஆராதிப்பதற்கடியாலே நீர் கொண்டு வந்து சேர்த்த மகாபெரிய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதியும். வர வேண்டிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கொண்டு வரும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஏற்ற பிள்ளைகள் மத்தியில் கொண்டு வருவீராக. தெய்வாவி ஆண்டு பிரசன்னத்தினால இந்த இடம் முழுவதும் நிரப்புவீராக. ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா சோர்வின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நிர்மூலமாக்கும். ஆவியானவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். நல்ல பாடல்களை தாரும். பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நல்ல ஆராதனையை தாரும். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் இந்த நாளில் ஜனங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே, உம்மை விட்டு தூரம் போற என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போற என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை
ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கடந்த வாரத்தில் நாம் யாரை ஆண்டவர் மறக்க மாட்டார் என்று சொல்லி சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் உதவி செய்தார். கூடாரவாசி, அதாவது சபையை விட்டு விடாதவன், அந்நிய தெய்வத்துக்கு விலக்கி இருக்கிறவன், சோத்திரம், இப்படிப்பட்டவனை ஆண்டவருக்காய் சேவை செய்கிறவனை ஆண்டவர் மறக்க மாட்டார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் தொடர்ச்சியாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமம், எக்ஸோடஸ் 33ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்குவோம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன், அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நல்லா கவனிங்க. இந்த காலையில் நிறைய பேருக்கு ஊழிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஜெபமாக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கலாம், கர்த்தர் கொடுத்த வேலை. இந்த ஊழியத்தை அசதியாக செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையை நாம் அசதியாக செய்யாதபடிக்கு சந்தோஷத்தோடு கூட, மன மகிழ்ச்சியோடு கூட, கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கிறார். பாஸ்டர் தரல இந்த வேலை, ஒன்றும் கர்த்தர் தந்தது, பாஸ்டர் தரல. பாஸ்டர் மூலமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த வேலைகளை உண்மையாய் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து செய்யணும். அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போது நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி என்பதை மறந்து விடாதீர்கள். வேதத்தில் இப்போ நம்ம வாசித்த பகுதியில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன். யாருடைய பணிவிடைக்காரன்? மோசேயினுடைய பணிவிடைக்காரன். மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதபடிக்கு பிரியாது இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான தெய்வ மனிதர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வனாந்தரத்திலே ஆசரிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளையின்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த கூடாரம் மேகம் கிளம்பும் போது இவங்க கிளம்பிடுவாங்க. மேகம் எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல நிற்கும். கூடாரத்தை அமைப்பார்கள். கூடாரத்தை சுற்றிலும் 12 கோத்திரத்தாரும் கூடாரங்களை போடுவார்கள். இந்த கூடாரம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை குறித்து மோசேக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். இந்த கூடாரம் சபைக்கு முன்மாதிரியாய் சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். ஆகவே இந்த சபையில ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவனுடைய பெயர் என்ன? யோசுவா. ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோசுவா. அந்த சபைக்கு பாஸ்டர் யார் தெரியுமா? அந்த சபைக்கு பாஸ்டர் யாரு? மோசே. மோசே என்கிறதான பாஸ்டர். இந்த பாஸ்டராகிய மோசேயோடு தேவன் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல முகமுகமாய் பேசினார். சீனாய் மலைக்கு போன போது பேசினார். தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான மோசேக்கு பணிவிடைக்காரன் அப்படின்னா சேவை செய்கிறவன், உதவி செய்கிறவன், உதவிக்காரன், அதாவது அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படி கூட வச்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒரு உதவி செய்கிறதான ஒரு வாலிபன் இருந்தான். மோசே கர்த்தரோடு கூட பேசுகிறான். கர்த்தருடைய சிநேகிதனாகிய மோசே தேவனோடு கூட பேசுகிறான். ஆனால் இந்த வாலிபனோ என்ன செய்கிறான் என்றால், எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? கூடாரத்தில் இருக்கிறான். கூடாரத்தில் இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வார்த்தை சொல்லப்படுகிறது, பிரியாது இருக்கிறான். என்ன செய்யாது இருந்தான்?
பிரிஞ்சு போகல. அவன் எங்கே தான் இருக்கிறான்? சபைக்குள்ள இருக்கிறான். சபைக்குள்ளே இந்த வாலிபன் இருக்கிறான். யாருக்கு கீழே இருக்கிறான்? மோசேக்கு கீழே. மோசே என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் கேட்டு நடக்கிற ஒரு நல்ல வாலிபனாய் இந்த வாலிபன் இருந்தான். இவன் சபையை விட்டு பிரியல, கூடாரத்தை விட்டு பிரியல, கூடாரத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். இப்படி கூடாரத்துக்குள் இருந்ததான இந்த வாலிபனுக்கு ஒரு நாள்ல ஒரு மேன்மை கிடைத்தது. என்ன மேன்மை கிடைத்தது தெரியுமா? இந்த பாஸ்டர் மரித்து போனார். மோசே என்கிற தேவ மனிதர் மரித்து போனார். மரித்து போன பின்பு இந்த சபையை நடத்துவதற்கு, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு பாத்திரம் யார் என்றால், தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்ததான யோசுவா என்கிற வாலிபன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சபைக்குள்ளே இருந்தவனுக்கு இப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திருடமனதாயிரு, நீ இவருக்கு என்ன செய்வாய்? பங்கிடுவாய். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன் சந்ததிக்கு ஒரு தேசத்தை தருவேன். இந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்து யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்து யோசேப்பு, யோசேப்புக்கு காலங்களுக்கு பின்பு இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாய் மோசே வருகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயை கொண்டு அல்ல, யோசுவாவை கொண்டு நான் இந்த தேசத்தை உன்னுடைய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. சொத்து பிரிக்கிற வேலை, நம்ம பாஷையில சொன்னா சொத்து பிரிக்கிற வேலை யாருடைய வேலை தெரியுமா? யாருக்க வேலை? யோசுவாவின் வேலை, யோசுவாவின் வேலை. இந்த சொத்து பிரிக்கிறது என்றாலே ரொம்ப பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பாக பிரிவினை வரும்போது எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஞானமா நடக்க வேண்டிய ஒரு வேலை. இந்த வேலையை கர்த்தர் யார் கையில கொடுத்தார்? யோசுவா கையில கொடுத்தார். ஏன் கர்த்தர் யோசுவா கையில கொடுத்தார்னா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அப்படின்னா இதை பிரிக்கும் போது யாரும் உனக்கிட்ட வந்து எதிர் பேசவே முடியாது. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதனால யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ப்ரமோஷனை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், நீ இந்த தேசத்தை என்ன செய்வாய்? இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய். அல்லேலூயா. கொஞ்சம் நான் பேசுறது புரியுதான்னு தெரியல. நீங்க இருக்கிற இருப்பை பார்த்தா நானே அப்படி தோன்றலாம் போல இருக்கு. ஏன்னா தேவன் யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ இந்த தேசத்தை என்ன செய்வாய்? நீ இந்த தேசத்தை என்ன செய்வாய்? பங்கிட்டு கொடுப்பாய். அதுல வசனம் சொல்லுகிறது பாருங்க, 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. போதும், நல்லா பாருங்க. ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் யோசுவா கையில கொடுக்கிறார். இந்த பொறுப்பை கொடுக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ மோசேயினிடத்துல கற்பிக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என்ன செய்யணும்? கவனமாயிரு. அப்படின்னா மோசே இவனுக்கு ஏற்கனவே சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவன் கற்றுக்கொண்ட சில பாடங்களை, மோசே கிட்டத்தில் கற்றுக்கொண்ட சில பாடங்களை யோசுவா இன்றைக்கு அதை என்ன செய்ய போறான்? டீச் பண்ண போறான். எதெல்லாம் மோசே கிட்ட அவன் கற்றுக்கொண்டானோ அதெல்லாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்பதாக இவன் என்ன செய்ய போறான் தெரியுமா? அதை டீச் பண்ண போறான், அதை சொல்லி கொடுக்க போறான், பயிற்சி அளிக்க போகிறான். இப்பேற்பட்டதான பயிற்சி இந்த யோசுவாவுக்கு எங்கே கிடைத்தது என்றால், தேவனுடைய சமூகத்தில் அவன் கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதபடிக்கு மோசேயினிடத்தில் உட்கார்ந்து இருந்தது. மோசே கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களையும் அவன் அப்படியே கற்றுக்கொண்டான். அதை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி கானானை பங்கிட்டு கொடுக்கும் போது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு எல்லா கோத்திரத்திற்கும் தேவன் கொடுக்கும்படியாய் சொன்னதான அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வேலையை இந்த யோசுவா செய்தான். இந்த வேலை அவனுக்கு எப்படி கிடைத்தது வந்தது?
அவன் வேதம் சொல்லுகிறது, இவன் வாலிப நாட்களிலே எங்க இருந்தான்? வாலிப நாளில் எங்க இருந்தான்? கூடாரத்தில் இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தில், சபையில இருந்தான். சபையில வேலை செஞ்சான். சபையில என்ன செய்தான்? வேலை செஞ்சான். சபையை விட்டு பிரியல. 24 மணி நேரம் அவன் எங்கே தான் இருக்கான்? கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் கூடாரத்துக்குள்ள இருக்கிறன்னா பிடிக்குதில்ல, கூடாரத்துக்கு வரணும்னா பிடிக்கல. தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? சபைக்கு போகணுன்னாலே இன்னைக்கு எல்லாருக்கும் வேதனை. சபைக்கு போனா காய்ச்ச, சபைக்கு போகணும்னு சொல்லும் போதே தலைவலி, என்னென்னமோ சொல்றான். ஆனா யோசுவா தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் அவன் இருந்ததுனால கர்த்தர் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாக பிரிவினை சரியாய் செய்து கொடுத்தார். சூரியனே நில் என்று சொன்னார், சூரியன் நின்றது. எந்த மனிதனும் இதுவரை செய்திராத ஒரு அசாத்தியமான காரியத்தை கர்த்தர் யோசுவாவை கொண்டு செய்தார் என்றால் மோசேயினிடத்தில் அவன் கற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி, எத்தனை 7வது வசனமா 8வது வசனமா? அது 6ஆம் வசனம் படிங்க. அதை ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? யோசுவா தேவனால் உயர்த்தப்படும் வரையிலும் யாருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தான்? மோசேனுடைய கைக்குள்ள அடங்கி இருந்தான். மோசேனுடைய கைக்குள்ள அடங்கி இருந்தான். மோசே மரித்த பின்பு ஜனங்கள் எல்லாருக்கும் தலைவர் தேவை. கர்த்தர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல யார் கூட இருப்பேன்? அப்ப நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ அடங்கி இருந்தனா, கர்த்தர் உன்னை உயர்த்தும் வரை நீ அடங்கி இருந்தனா, ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னை யோசுவாவை போல உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. கூடார வாசியாக இருந்ததான யாக்கோபை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னால் என்ன செய்வதில்லை? மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவது இல்லைன்னு சொன்னார்ல, மறக்கப்படுவது இல்லை என்று சொன்ன அந்த யாக்கோபு அவன் கூடாரவாசியாய் அவனுடைய அம்மாவோடு கூட இருந்து அவன் அம்மாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாய் அவன் காணப்பட்டான். இந்த யோசுவா, தேவன் அவனோடு சொல்றார், ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன யோசுவா அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே இருந்தான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூடாரவாசியாய் இருப்பது மட்டுமல்ல, கூடாரத்தில் சபைக்கு ஏற்ற வேலைகளை நீ செய்கிறவனா இருக்கணும். கூடாரத்திற்குள்ள நீ இருக்கிற காலங்களில் தேவன் உன்னை உயர்த்தும் வரையிலும் நீ அமைதியா இருக்கணும். தேவன் உனக்கு ஒரு நாள் நிச்சயம் ஒரு நல்ல உயர்வை கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும், இந்த கூடாரத்திற்குள்ளே, இந்த சபைக்குள்ளே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எல்லாருக்கும் இந்த வேலைகள் கிடைப்பது இல்லை. கிடைக்கிற வேலை தேவன் தந்த வேலை. ஆகவே இந்த வேலையை நான் தேவநாம மகிமைக்காக செய்வேன் என்று பயபக்தியோடு கூட யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயம் ஒரு நாளில் தருவார். ஆகவே யோசுவாவுக்கு கர்த்தர் இதை கொடுத்தார். யோசுவாவுக்கு கொடுத்தார். வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான். படிங்க படிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு சிறு பையனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க, இருக்கு பிள்ளைகள் சொல்லுங்க. ஹலோ, அவனுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? சாமுவேல். என்ன பேரு? சாமுவேல். அவன் யார்கிட்ட வளர்றான்? யார்கிட்ட வளர்றான்? ஏலி கிட்ட. யோசுவா யார் கூட இருந்தான்? மோசே கூட இருந்தான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். இப்போ ஏலி கூட யார் இருக்கிறா? சாமுவேல் இருக்கிறார். சாமுவேல் தேவாலயத்திற்கு வந்தபோது
ஏலியின் இடத்துல வந்தபோது 2 காரியம் இந்த உலகத்தில் நடக்கல. ஒன்று, வேத வசனம் அபூர்வமா இருந்தது. அப்படின்னா வேத வசனம் இல்லை, பிரசங்கம் இல்லை, வேத வசனத்துக்கு தட்டுப்பாடு, வேத வசனம் கிடைக்கல, முதல் காரியம். 2வது, தரிசனம். தரிசனம் இல்லை, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தரிசனமும் இல்லை, வேத வசனமும் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நீதிமொழிகளை பார்க்கிறோம். அப்போ தரிசனம் இல்லைன்னா சபை சீர்கெட்டு போகும், ஒரு தனிநபர் சீர்கெட்டு போவான், ஒரு குடும்பம் சீர்கெட்டு போகும். வேத வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமா இருக்கிறது. அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும், அப்பா, மதுரமுள்ள வார்த்தை, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற வார்த்தை இல்லாத ஒரு காலம் சாமுவேல் பிறந்த ஒரு காலம். இந்த காலத்தில் தான் சாமுவேல் பிறக்கிறான். சாமுவேல் பிறந்த உடனே தெரியும், அவங்க அம்மா கொண்டு போய் யார்கிட்ட விட்டுட்டாங்க? ஏலியின் இடத்துல விட்டுட்டாங்க. ஏலியின் இடத்துல உட்கார்ந்துறான். வாலிபனாகிய யோசுவா வாலிபன், ஆனால் இவனோ வாலிபன் அல்ல, சிறு பிள்ளை. பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் இவன் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்து வருகிறான். ஏலி என்கிறதான தேவ மனுஷர் இருக்கிறார். அந்த மனிதர் வயது சென்றவர். அவருக்கு என்ன தெரியாது தெரியுமா? 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணுமே தெரியாது. ஆனா அவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? தேவ ஆலயத்திலே தான் இருக்கார். ஆலயத்தை விட்டு வெளியே போகல. இப்போ இந்த 2 கண்ணும் தெரியாத இந்த ஏலிக்கு யார் பணிவிடை செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க, யார் செய்கிறார்? நல்ல தாய். அன்னாள் ஒரு நல்ல தாய். இந்த அம்மா, இந்த ஐயா கண்ணு தெரியாதவர்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த கண்ணு தெரியாத ஐயாவுக்கு என் பிள்ளை போய் என்ன வேலை செய்வான் என்பதை கூட தெரிஞ்சுக்கிடாம, நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை செய்து விட்டேன், அதை நான் என்ன செய்யணும்? பஸ், அவ்வளவுதான். அந்த அம்மா வேலை முடிஞ்சு கொண்டு போய் சாமுவேலை ஏலிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ சாமுவேல் ஏலியின் இடத்துல தேவாலயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். தரிசனம் இல்லை, வார்த்தைகள் இல்லை. தேவ மனுஷனாகிய ஏலி 2 கண்களும் தெரியாத ஒரு குருடனாய் அங்கே இருக்கிறார். இப்போது ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியம் நடக்கிறது. கர்த்தர் ஏலியின் இடத்துல வரவில்லை, சாமுவேல் இடத்துல வருகிறார். சாமுவேல் இடத்துல வருகிறார். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறதான ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். நீ தேவாலயத்தில் இருக்கும்போது ஊழியக்காரனிடத்துல பேசாத வார்த்தைகளை கர்த்தர் ஒரு சின்ன சாமுவேலை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ தேவாலயத்தில் இருந்தா போதும். நீ தேவாலயத்தில் உண்மையா இருக்கணும். நீ தேவாலயத்தில் பணிவிடை செய்யணும், சேவை செய்யணும். பணிவிடை செய்து பார், கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் பணிவிடை செய்வதென்றாலே எட்டிக்கா மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நண்பா நல்லா சொல்றேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் பணிவிடை செஞ்சு பாருங்க, கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். என் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் மேன்மையாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், என் வாலிப நாட்களில் என்னுடைய போதகருக்கு நான் செய்த பணிவிடை. அதை சந்தோஷமாக செய்தேன். ஒரு நாள் கூட நான் துக்கத்தோடு கூட செய்ததில்லை. ஒரு நாள் கூட நான் துக்கத்தோடு செய்யலை. எனக்கு கொடுத்த பணிவிடை என்ன தெரியுமா? எங்கள் பாஸ்டர் பிள்ளையை கொண்டு ஸ்கூலுக்கு விடணும், எங்கள் பாஸ்டர் பிள்ளை கொண்டு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் எனக்கு முதல் ட்ரைனிங். இதுதான் எனக்கு முதல் ட்ரைனிங். அடுத்த ட்ரைனிங் என்ன தெரியுமா? சபையை கூட்டணும். அது இவ்வளோ பெரிய சபை, இதை விட பன்மடங்கு சபை, பெரிய சபை. அந்த சபையை கூட்டணும், அந்த சபையில் பாய் போடணும், அந்த சபையில் மைக் செட் சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணணும். இதுதான் கர்த்தர் எனக்கு அங்கே கொடுத்த வேலை. அந்த வேலையை ஒவ்வொரு வாரமும் சந்தோஷமாக செய்தேன். கேட்டா என் பிள்ளை, எங்கள் அம்மா அப்பா கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை ஊழியம் செய்து, பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு, ஊழியம் செய்து. என்ன ஊழியம் செஞ்சேன்? என்ன ஊழியம் செஞ்சேன்? பாய் போட்டேன். என்ன வேலை செஞ்சேன்? பாஸ்டர் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டேங்க. இதுதான் வேலை. பாஸ்டர்மா கல்யாணம் பண்ணி கொண்டு போன அன்னைக்கு கூட நாங்கள் அந்த ஊருக்கு போன போது அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். வேற ஒரு வேலையும் செய்யலை. அதுக்கு பிறகுதான் எனக்கு மைக்கே கிடைச்சிச்சு. பாட்டு பாடுறதுக்கு மைக் எனக்கு எப்போ கிடைச்சி தெரியுமா? 6 மாதம் கழிஞ்சு.
6 மாசம் கழிஞ்சு மைக்கு கிடைச்சி, 6 மாசம் கழிஞ்சு சைக்கிள் கிடைச்சி, 6 மாசம் கழிஞ்சு தான் எனக்கு ஆபீஸ்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிச்சு. கர்த்தர் படிப்படியாய் என்னை ஆண்டவருக்கு உண்பதாக நான் உண்மையாக பணிவிடை செய்ததுனால கடைசி பாசுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்துக்கு கர்த்தர் அந்த இடத்துல வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சந்தோஷமாய் சொல்லுவேன், நீ எந்த அளவு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீ பணிவிடை செய்கிறாயோ அதை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசுறார். சாமுவேலை கூப்பிடுறார். சாமுவேல் சின்ன பையன், யாருடைய சத்தம் என்று தெரியாது. அவன் கேட்ட சத்தம் எல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ள ஒருவருடைய சத்தத்தை தான் கேட்டான். யாருடைய சத்தம்? ஏலி தான் அடிக்கடி சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுவார். ஆனா இப்போ ஒருவர் கூப்பிடுறார் அவனை, சாமுவேலே சாமுவேலே. இவன் ஏலி சத்தம் கேட்டு பழகினவன் எங்க ஓடுறான்? ஏலி கிட்ட தான் ஓடுறான். ஏன்னா ஏலி தான் அவருக்கு எல்லாமே. ஏலியை விட்டா ஒருத்தர் இல்லை, அவர் கண் தெரியாதவர். எந்த அளவு வயது சென்று போன அந்த ஏலி என்கிற தேவ ஊழியக்காரனை இந்த சிறு பையன் பராமரிச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு குறையில்லாதபடிக்கு 3 வேளை நல்ல ஆகாரம், நல்ல அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிருப்பான். ஏலிக்கும் புரியல யார் கூப்பிட்டான். 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3வது முறை தான் ஏலிக்கு தெரியுது சாமுவேலை யார் கூப்பிட்டுருக்கணும்? கர்த்தர் கூப்பிட்டுருக்கணும். அப்ப திருப்பி சொல்றாரு, நீ போப்பா, போய் படு. 3வது முறை உன்னை கூப்பிட்டா சொல்லும் அடியேன் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, கண்ணு தெரியாத ஒரு மனிதன் தேவாலயத்தில் இருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பணிவிடை செய்தான்? இது மட்டும்தான் அவன் பணிவிடை செய்தானா? 15ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலய கதவுகளை திறந்தான். சொல்லுங்க, நல்லா பாருங்க. இந்த சிறு பாலகன் எங்க இருந்தான்? ஆலயத்தில் இருந்தான். விடியற்காலம் மட்டும் படுத்திருந்தான். அதற்கு மேல அவன் என்ன செய்யல? தூங்கல. விடியற்காலம் என்பது எத்தனை மணி? 4 மணி. 4 மணி வரை படுத்திருந்தான். 4 மணிக்கு மேல என்ன செய்யலாமே? தூங்கல. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறதான சின்ன பையன் எத்தனை மணிக்கு மேல தூங்கல? 4 மணிக்கு மேல தூங்கல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 7:30 மணிக்கு அவசரத்துக்கு போன் அடிச்சாலும் போன் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? தூக்கம். ஆனா இந்த சாமுவேல் செய்த வேலை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை எதை செஞ்சான்? என்ன திறந்தான்? என்ன திறந்தான்? கதவை திறந்தான். நல்லா கவனிங்க. தேவாலயத்தினுடைய கதவுகள் என்பது சும்மா சின்ன கதவு இல்லை, சாதாரண கதவுகள் அல்ல. அப்பேற்பட்ட கதவுகளை இந்த சாமுவேல் திறப்பதற்கு தேவன் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சிறு பையன் வாலிபன் இல்ல. நல்லா கவனிச்சு பார், இவன் ஒரு வாலிபன் அல்ல. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். எதை திறந்தான்? ஆலயத்தினுடைய கதவை திறந்தான். அப்ப இவனுக்கு முதல் டியூட்டி என்ன டியூட்டி? வாட்ச்மேன் டியூட்டி. நம்ம பாஷையில சொன்னா, ஓனர் வரும்போது எதை திறக்கணும்? கேட்டை திறக்கணும், கேட்டை மூடணும். செக்யூரிட்டி டியூட்டி. ஆனா இவன் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே வேற எதையும் செய்யல, போய் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆலயத்தின் கதவுகளை திறக்கிற ஒரு சிறு வாலிபனோடு கூட, சிறு பிள்ளையோடு கூட கர்த்தர் பேசினது உண்மையானால், ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியோரை சிறியோரை,
கர்த்தர் நம்மோடு பேசுவது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறாரா? கர்த்தர் நம்மை பேச சொல்லி கூப்பிடுகிறாரா? ஏன் தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியவில்லை? எதற்கு தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால், நாம் தேவாலயத்தை குறித்ததான வாஞ்சையற்றவர்களாக இருக்கிறோம், நிர்விசாரத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் அதிகாலையிலே திறக்கப்படுகிறது, கதவுகள் அதிகாலையிலே திறக்கப்படுகிறது. அதிகாலையிலே திறந்தாலும் நாம் எத்தனை மணிக்கு தான் வர்றோம் ஆலயத்துக்கு? நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு வருகிறோம். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு சின்ன பையன் அதிகாலையில் எழுந்து ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்தான். அதோடு கூட நின்று விடவில்லை. அவனோடு கூட கர்த்தர் பேசினதான வார்த்தைகளை அவன் ஏலியின் இடத்துல சொல்ல அவன் என்ன செய்தான்? பயந்தான். ஏன் பயந்தான்? ஏலி ஒரு பெரிய தேவ மனிதர், சாமுவேல் என்கிற ஒரு சின்ன பையன், பிள்ளையாண்டான். பால் குடி மறந்த உடனே அவங்க அம்மா கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த சின்ன தம்பி தேவன் தரிசனத்தை கொடுத்துட்டார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன பெறணும்? ஹலோ பிள்ளைகள், என்ன பெறணும்? தரிசனத்தை பெறணும். ஏசப்பா என் கூட பேசணும் அப்படின்னு கேட்கணும். நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏசப்பா என்னோடு பேசும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? சாமுவேல் கூட ஆண்டவர் கூப்பிட்டார். பேசினார். நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேட்கல. இன்னைக்கு கேட்கணும். ஏசப்பா என்னோடு கூட என்ன செய்யும்? பேசும். சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் கதவுகளை திறந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கதவுகளை திறந்தவன், கர்த்தருக்கு பணிவிடை செய்தவன், அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப யாருங்க இவரு? எங்க இருந்தவர் தீர்க்கதரிசியா மாறிட்டார்? வீட்டில் தூங்கிட்டு இருந்தவர் தீர்க்கதரிசியா மாறினாரா? பைபிள் படிக்காதவர் தீர்க்கதரிசியா மாறினாரா? இல்ல. ஆலயத்தில் இருந்தவர், ஆலயத்தில் பணிவிடை செய்தவர், ஆலய கதவுகளை திறந்தவர். இப்ப ப்ரமோஷன் ஆயிடுச்சு. என்னன்னு பெயர் அவருக்கு? சாமுவேல்னா முதல்ல யாருக்கும் தெரியாது. சாமுவேல்னா ஏலிக்கு தெரியும், அன்னாளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்போ வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான். முதல் வசனத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாயிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா வரை இஸ்ரவேலுக்குள் விளங்கிட்டு, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தார். பின்னும் நல்லா கவனிங்க, இதுவரை 1ஆம் அதிகாரத்தில் தரிசனம் இல்லை, அப்படித்தானே? முதல் வசனத்தில் என்ன இல்லை? வருசனம் இல்லை, தரிசனம் இல்லை, வாக்கு தத்தம் இல்லை, வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை. ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் தரிசனம் தந்தார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இதுவரை கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை, கர்த்தருடைய தரிசனம் இல்லையா? இன்னைக்கு தேவ ஆலயத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட கேளு, எனக்கு இதை நிறைவேற்ற ஆண்டவரே. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறேன், நான் கூடார வாசியா இருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு தரிசனம் தாரும், எனக்கு தரிசனம் தாரும். எத்தனையோ மிஷனரிகள், வெளி தேசத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் தரிசனத்தோடு கூட நம்முடைய தேசத்திற்கு வந்தார்கள். நம்முடைய தேசத்திலே வந்து கடவுளுடைய வேலையை செய்தவர்கள் இன்னைக்கும் அநேகர் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ளே ஒரு பெரிய தரிசனம், இந்த அந்தமான் தீவை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. சபைக்கு ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்படியாயிலும் பெங்காலிகள் மத்தியில் ஊழிய ஆரம்பிக்கணும், அந்த மக்கள் ஆண்டவரை சந்திக்கணும். உங்களை வச்சுட்டு குப்பை கூட கொட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு கூட என்ன இல்லாமல் இருக்கும்? ஜீவன் இல்லை. பார்த்தீங்களா? ஜீவன் இல்லை.
ஜீவன் இல்லை. தேவன் தரிசனம் கொடுத்தார், சீலோவிலே தரிசனம் கொடுத்தார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். நீ கர்த்தருக்கு பணிவிடை செய்வாயானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை இப்படிதான் ப்ரமோஷன் கொடுப்பார். சாமுவேலுக்கு ஒரு ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷனுக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம். 20-21 வசனங்களை வாசிங்க. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள், சபைக்குள் பிரவேசிக்கும் போது அல்லது ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால், இதுதான், அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்கள் கைகளை, அடுத்த வசனம் வாசிங்க, அவர்கள் ஆமென். நீ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நீ வரும்போது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து பணிவிடை செய்யும் போது, எந்த பணிவிடையா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உனக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. நீ பரிசுத்தம் இல்லாமல் எதையும், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எதையும் தொட முடியாது. நீ தொட்டால் அது என்னமாய் மாறும்? தீட்டாய் மாறும், சாபமாய் மாறும். உன் ஒருவன் மூலமாய், ஆகான் ஒருவன் மூலமாய் இஸ்ரவேலர் கலங்கடிக்கப்பட்டது போல, சபைக்குள்ள ஒருவர் வந்து இந்த காரியங்களை செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்யும் போது எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும், எல்லாம் ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். அது என்ன வேலையா இருந்தாலும் சரி, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய உடை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பாவனை, உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய வேத வாசிப்பு, நீ மற்றவர்களுக்கு உண்பதாக இருக்கிற சாட்சி, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இதை பார்த்து தான் ப்ரமோஷன் கொடுப்பார். இதை பார்த்து தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். உன் கையை கழுவணும். 2 கையுடையவனாய் நரகத்துக்கு செல்வதை பார்க்கிலும் ஒற்றை கையுடையவனாய், ஒற்றை காலுடையவனாய், ஒற்றை கண்ணுடையவனாய் நாம் பரலோகம் போவது நல்லது என்றார் ஆண்டவர். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சரீரம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும். நீ ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? பரிசுத்தமா வரணும். நடையை காத்துக்கொள். நான் எங்க போறேன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியா இருந்தேன். இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நமக்குள்ள வரணும். சுத்தம் வேணும், பரிசுத்தம் நமக்குள்ள வரணும். ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். டியூட்ரானமி 33 18 வாசிங்க. 18 வாசிங்க. தோத்திரம். இங்க நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை மோசே மரண காலம், அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த இதே ஆசீர்வாதம், இந்த 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த ஒரு சம்பவம் ஆதியாகமம் 49ஆவது அதிகாரத்தில் யாக்கோபால நடக்குது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை தான் மரிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். இப்ப மோசே இந்த கானான்ல 40 ஆண்டு காலம் வழி நடத்தி கொண்டு வந்தார். எகிப்தில் புறப்பட்ட எல்லாருமே செத்து போனான். ஆனா உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு இவங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஒவ்வொரு ட்ரைப்ஸா கோத்திரமா கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது, இங்க 2 கோத்திரத்தை குறித்து சொல்றார். ஒன்று செபுலோன் கோத்திரம்,
அவர் சொல்றாரு, செபுலோனே நீ வெளியே புறப்படுகையிலும், அப்படின்னா நீ வெளியே போயிருவ. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்கும் போது எப்படி இரு? சந்தோஷமா இரு. எங்க தங்க சந்தோஷமா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எங்க? உன் கூடாரத்தில் என்ன இருக்கணும்? உன் கூடாரத்தில் என்ன இருக்கணும்? ஆமென், ஆமென். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இசக்கார பார்த்து மோசே சொல்றாரு, உன் கூடாரங்களில நீ தங்கும் போது உனக்கு என்ன இருக்கணும்? இன்னைக்கு அழகு காலையில் ஒரு பாட்டு பாடினாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. இயேசு வந்த வீட்டில் பாடினீங்களா? பாடலையா? நீ தான் வரலையே. அவர் தலையாட்டான். இயேசு வந்த வீட்டில், அப்ப இயேசு உன் வீட்டுக்குள்ள இருப்பாருன்னா என்ன இருக்கும்? ஒரு 12 மணி மாதிரி இருக்கீங்களே, கொஞ்சம் 2:45 மணி மாதிரி நல்லா சிரிங்களேன். உன் கூடாரத்தில் எப்படி இருக்கணும்? இசக்கார பார்த்து ஆண்டவர் மோசே சொல்றார், இசக்காரே உன் கூடாரங்களில் நீ தங்கும் போது என்னவா எப்படி இரு? சந்தோஷமா. அப்ப கூடாரத்தில் தங்கணும். சில ஆட்கள் காலுக்கு போன வாரம் சொன்னல, வெளியில இருப்பான், வீதியில இருப்பான், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எங்க தான் இருக்கணும்? கூடாரத்தில். நீ கூடாரத்திற்குள் இருந்து பார், உன் கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உன் கூடாரம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு அநேக கூடாரங்களில் சண்டை, காலையில் எந்திரிச்ச உடனே புறுபுறுப்பு, முறுமுறுப்பு. இயேசு வீட்டில் இருக்கிறார், முறுமுறுக்காத. காலையில் கர்த்தருடைய நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே சிந்தையெல்லாம் என்னவா இருக்கணும் தெரியுமா? சபைக்கு போகணும். எங்க போகணும்? சபைக்கு போகணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும், நான் நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். இதுதான் உன் மைண்ட்ல ஓடணுமே தவிர தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்காரர் கூட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்காரர் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உன் கூடாரத்தில் நீ தங்கும்போது, இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையில் எப்படி இரு? சந்தோஷமா. கணவன் மனைவியா சந்தோஷமா பேசிருங்க. பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க. ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. குடும்ப காரியங்களை ஒரு நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. என்ன செய்யலாம்? உங்க பிள்ளைகளை அடுத்த என்ன படிக்க வைக்கலாம், என்ன செய்யலாம், இந்த மாசம் குடும்பத்தை எப்படி நடத்தலாம், எல்லாம் உட்கார்ந்து பேசுங்க. இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். இதனாலதான் சந்தோஷம் இல்லை. மோசே சொல்றாரு, ஒருத்தன் வெளியில போவான், புறப்பட்டு போவான், ஆனா ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருப்பான். நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னவாயிரு? அது போதும். உன் வீட்டில் சந்தோஷம். நீ அந்த சந்தோஷத்தினால என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷம் வரும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தோத்திரம். தாவீது சொல்றாரு 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் என்ன செய்வேன்? நான் எங்க இருக்கணும்? நான் எங்க இருக்கணும்? வீட்டில் படுத்து நல்லா தூங்கணும். அப்படியா? என்ன சொல்றாரு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம், அது இல்லை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். கொஞ்சம் பைபிளை படிக்க தெரிஞ்சவங்க வசனத்தை எடுத்து படிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில். அப்போ இப்ப நமக்கு நம்ம 2 மணி நேரம் இருக்கிறதுக்குள்ள எப்படா ஆராதனை முடியும்? பாசு கூட தோத்திரம் சொல்லாம என்ன செஞ்சிருவோம்? ஒரே ஓட்டம். பாசு பார்க்கவே கூடாது, ஓடிடுறோம். எப்படிங்க ஆண்டவர் உங்களை மறந்துடுவார். இங்க சொல்ற ஒருத்தர், ராஜா நான் எங்க தான் தங்கி இருப்பேன். அவருக்கு அரண்மனை இருக்கு. அரண்மனை விட ஆலயம் விலையேறப்பட்டது. அரண்மனை விட ஆலயம் ஆசீர்வாதமானது. அலங்காரம் ஆலயத்தில், அரண்மனையில் அலங்காரம் தான். ஆனால் அந்த அலங்காரம் அரண்மனையில் அலங்கோலமாய் மாறும். ஆனால் ஆராதனையில அலங்கோலம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆராதிக்க வரும்போது எந்த நிலைமையில வர்றாயோ அந்த நிலைமையில இருக்க மாட்ட. உன்னை கர்த்தர் மாத்திடுவார், உன் நிலைமையை மாத்திடுவார். தாவீது சொல்றான், நான் ஆலயத்தில் தங்கி இருக்கணும். அவனுடைய ஆசை அதுதான், நான் ஆலயத்தில் தங்கி இருக்கணும். அவனுடைய ஆசை தேவனுடைய மகிமையை பார்க்கணும்,
தேவனுடைய வீட்டில் வந்த உடனே ஒருத்தன் தேவ சத்தத்தை கேட்டான், ஒருத்தன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை கேட்டான். இவன் சொல்றான், எனக்கு தேவ மகிமையை பார்க்கணும். என்னைக்காவது நம்ம ஆலயத்துக்கு வரும்போது இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவோமா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு போறேன், நான் உம்முடைய பிரசன்னத்தை நான் என்ன செய்யணும்? உம்முடைய பிரசன்னத்தை உணரணும். தேவ பிரசன்னத்தை நான் உணரணும். அந்த தேவ மகிமையை நான் பார்க்கணும். என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருப்போமா? என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருப்போமா? இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோமே, ஆண்டவரே, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். நான் ஆலயத்திலேயே தங்கி இருப்பேன். இங்கே இருங்கன்னு சொன்னா எத்தனை பேர் இருப்பீங்க? ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். எப்படா முடியும்ட்டு இருக்கிறோம். அந்த தாவீதினுடைய அனுபவம், கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு 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 வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய பணிவிடை செய்கிற கர்த்தருடைய பிள்ளையை, உனக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை இருக்கணும். கர்த்தருடைய வீட்டை குறித்ததான ஒரு வாஞ்சை. அதனால தான் தாவீது சொல்றார் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், தேவனுடைய வீட்டை குறித்ததான வைராக்கியம் என்னை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. என்னை பட்சித்து போட்டது. தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம். அப்ப தேவ சபையிலே பணிவிடை செய்கிற உனக்கு தேவனை குறித்து, தேவ சபையை குறித்து என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். அக்கா தங்கச்சி கூட வைராக்கியம் இருக்க வேதம் சொல்லல. தேவ சபையை குறித்த வைராக்கியம். நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கென்று கர்த்தர் ஒரு சபையை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு கர்த்தர் ஒரு போதகரை தந்திருக்கிறார், எனக்கென்று ஒரு நல்ல சபை ஐக்கியத்தை, குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல வைராக்கியமா இருக்கணும். நேற்று 2 நாளைக்கு முன்னால யூடியூப்ல ஒரு செய்தி பரவலாக ஓடினது. நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் ஒரு நல்ல பாடல் ஊழியத்தை செய்ததான சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் என்கிற ஒரு தேவ மனிதர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே மரித்து போய்விட்டார். அவரை குறித்து தெரியும், பாடுவார், அவ்வளோதான். நல்ல பாட்டு பாடக்கூடிய ஒரு சகோதரர். ஆனால் அவருடைய சாட்சியை கேட்கும்போது உண்மையாய் அவர் வாலிப நாட்களில் கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து கிராமமாய் நடந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்தவராம். சமீப நாட்களில் அவருடைய சரீர பலவீனத்தினால அவர் ஊழியத்தில் பங்கு பெற முடியாமல் இருந்தபோது, மரிப்பதற்கு முந்தின நாள் அவருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே இருக்கிற தன்னோடு கூட பணி செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொன்னாராம், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன். அங்கே போய் நான் சகோதரர் அப்பாத்துரையை பார்ப்பேன், சகோதரர் ஏசன்னாவை பார்ப்பேன் என்று சொன்னாராம். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அந்த மனுஷனுக்குள்ள. முத நாள் வந்து தன்னோடு கூட பணி செய்த, ஊழியம் செய்த எல்லாரையும் பார்த்துட்டு போனவர் அடுத்த நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். இதுதான் நம்பிக்கை நமக்குள்ள. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஊழியம் 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 என்று ஓடிக்கொண்டே இருந்த தேவ மனிதர், பட்டி தொட்டி எல்லாம் இயேசுவின் அன்பை குறித்து பாடல்களை பாடினவர். அவருடைய வாஞ்சை அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது வாலிபர் இயேசுவை அறிய வேண்டும். அந்த ஊழியத்தில் இருந்தார். கடைசியாக இந்த ஊழியத்தோடு இணைந்தார், ஊழியம் செய்தார். அவர் மோகன் சிலாசரசனோட குறித்து சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக அவர் பாடுகிற பாடலிலேயே ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவாங்க. அப்பேற்பட்ட அபிஷேகம் அவருடைய பாடல்களில் இருந்தது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற சபையில் தேவனுடைய வேலை, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, எந்த வேலை நீ செய்கிறையோ அந்த வேலையில் உனக்கு தேவை பரிசுத்தம், அந்த வேலையில் உனக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய மகிமையை நீ பார்க்கணும். நான் தேவனுக்காய் வாழுகிறேன், தேவனுக்காக சேவை செய்ய போகிறேன் என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நீ தேவ மகிமையை பார்க்கணும். அவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. தாவீது சொல்றான், தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை என்ன செய்தது? பட்சித்து போட்டது.
அதே மோசே சொல்ற 84:10 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் அல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய வீட்டின் வாசற்படியே, தேவனுடைய வீட்டின் வாசற்படி வெளியில அங்க அவர் யாரா இருக்க விரும்புகிறார்? காவல்காரராய். இது காலையில யாரை தேவன் மறக்க மாட்டார்? தேவனுடைய ஆலயத்திற்கு காவலாளியாய் இருக்கிறவர்களை, தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களை, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்கிறவர்களை, தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவனை மட்டுமல்ல, அவன் சந்ததியையும் அவன் சந்தானங்களையும் தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுக்காக கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள் ஒருவரும் தரித்திரர் ஆனது இல்லை, ஒருவரும் பலவீனப்பட்டு போனதும் இல்லை. எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவர் என்னை ஏன் மறந்தார் என்று கேட்காதீர்கள். மறந்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். இந்த வருஷத்துல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 10 குடும்பம் ஆண்டவரே சபைக்குள்ள வரணும்னு பாஸ்டர் சொல்லிட்டாங்க. என் மூலமாக ஒரு குடும்பமாவது, ஒரு நபராவது, ஒருவரையாவது நான் எங்க கூட்டு வரணும்? எங்க சொல்லுங்க, எங்க கூட்டு வரணும்? தேவ சபைக்கு கூட்டு வரணும். இது எனக்கு இல்லை ஆண்டவரே, இது உங்களுக்கு தான்ப்பா. இந்த மகிமையெல்லாம் உங்களுக்கு தான். சொல்லுங்க, இந்த மகிமையெல்லாம் உங்களுக்கு தான் வரணும், வேற யாருக்கும் வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? ஆலயத்தில் வாசற்படியில் நிற்கிற ஆண்டவரேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவனுடைய மகிமையை பார்க்கணும், சபை குறித்த வைராக்கியம் இருக்கா? சபையை குறித்த வைராக்கியம், சபையிலே பிறந்து சபையிலே வளர்ந்து அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்ன வரப்போகுது? பஞ்சம் வரும். அதுக்குள்ள நம்ம பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை நல்ல எங்க வச்சிடணும்? எங்க வச்சிடணும்? உங்க பிள்ளைகளுக்கு 10, 20, 100 ட்ரெஸ் கூட வாங்கி கொடு. ஒரு 10 பைபிளும் வாங்கி வை. ஆனா ஒரு பைபிளுக்கு எவனும் தூக்கிட்டு போயிட்டா இன்னொரு பைபிள் போட்டோம். ஆமா, அது வேத வசனம் கிடைக்கக்கூடாது. என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகுது. நம்ம ஆலயத்தில் தங்கி இருக்கணும். ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை, கர்த்தரை குறித்த ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பதில்லை. யாரை ஆண்டவர் மறக்க மாட்டார்? கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு பிரியாதவனை மறக்க மாட்டார். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? பணிவிடை செய்கிறவனுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பணிவிடை செய்கிறவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். அவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். கடைசியா கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவனை, தேவனுடைய வீட்டை குறித்து வைராக்கியம் உள்ளவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். நீங்க இன்னைக்கு எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? இன்னைக்கு இந்த காலையில் எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம்? ஹலோ, இங்கே தான் இருக்கிறோம். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? கொஞ்சம் 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 யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, என்ன நீர் மறவாமல் நினைக்கிற கர்த்தர். பாட்டு பாடுறோம், என்னை மறவா இயேசுநாதா, மறவாமல் நினைத்தீரையா. நிறைய மறவாமல் பாடிக்கிட்டே இருக்கிறோமே. ஆனால் நம்ம மறந்துடுறோமே சில நேரங்களில். யாரை மறந்துடுறோம்? ஆண்டவரை. வேண்டாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமே. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். எல்லாம் எழுதுனுங்க. எழுந்து நிற்கணும். இவ்வளவு நேரம் ஜீவனை கொடுத்தது நான். நல்லா உட்காந்து நல்ல ஃபேனுக்குள்ள உட்காந்துட்டு எழுந்திருப்போன்னு உடனே
இந்த வசனத்தை கேட்ட உடனுக்குள்ள என்ன வரணும் தெரியுமா? ஆமென். கொஞ்சம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி இன்னைக்கு கேட்ட இந்த செய்தி, இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையில உங்களுக்கு எந்த வார்த்தை ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்கிற வார்த்தையா, கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் என்ற வார்த்தையா, ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் என்ற வார்த்தையா, இல்ல மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் என்ற வார்த்தையா, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்கிறதான வார்த்தையா, எந்த வார்த்தை உங்க இருதயத்தில் கிரியை செஞ்சிருக்கு? எந்த வார்த்தை உங்களோடு கூட ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார்? ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா ஆண்டவருடைய கருத்தில் தயவு செய்து யார் கண்ணை மூடிப்பா, கண்ணை திறக்காதங்க. எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உம் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோ உம் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா உந்தன் தயவால். சொல்லுங்க எல்லாரும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை இயேசுநாதா, உந்தன் தயவால் ஆலயத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. பிரியாமல் இருந்த யோசுவாவை போல என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாதபடி நம்மை காக்கிற கர்த்தர் விரும்புவதெல்லாம், என் பிள்ளை என் கூடாரத்தை விட்டு பிரியவே கூடாது. என் பிள்ளை எனக்கு பணிவிடை செய்யணும். என் பிள்ளை பணிவிடை செய்தால் நான் அவனோடு கூட பேசுவேன், அவனை நான் உயர்த்துவேன். என் பிள்ளைக்கு தேவனுடைய சபையை குறித்ததான வைராக்கியம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டதான காரியங்கள் யார்கிட்ட எல்லாம் இருக்குதோ அவங்கள தேவன் ஒரு நாளும் மறவேன் என்று சொல்லுகிறாரு. ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளையில் நீர் எங்களை மறவாதபடி எங்களை பாதுகாத்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பேரு பேராக தனித்தனியாய் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் கிருபையை கத்த தாரும் ஆண்டவரே. தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும். வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் ஆண்டவரே நம்முடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், பலவீனமாய் ஆராதனை வர முடியாதபடி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய என்றென்றைக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.